வணக்கம் 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 மச்சான். என் ஃப்ரெண்டு பேர் மாணிக்கம். பாம்பு போட்டால் இனிக்கும். என்னதான் அவனுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், ஸ்ட்ரெஸ்ஸுகள் அப்படின்னு சொல்லி பல வகையான மேட்டர்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தாலும் இதை எல்லாத்தையும் மறந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹிந்தி நடிகரான தாதா மிதுன் ட்ரோல். பார்க்குற யாராவது ஹிந்தி ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் சேர்ந்து வீடியோ பாருங்கள். கொஞ்ச நேரம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஜாலியாக நீங்களும் இருக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மச்சான், நான் உங்கள் ஏஜ். ஹாலிவுட் படத்தில் புல்லட் ப்ரூஃபை வச்சு பல வகையான ஃபைட்டுகளை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்தியா வச்சிருந்த புல்லட் ப்ரூஃப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் புல்லட் ப்ரூஃப் கண்ணாடிக்கு உள்ளே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே வில்லன் சொல்கிறாப்புல, இது புல்லட் ப்ரூஃபாக இருந்தாலும் நான் மொத்தமாக போட்டு தள்ளிடுவேன் அத்தனை வித்தியம் அப்படிங்கிறாங்க. நானும் சரி புல்லட் ப்ரூஃப் கிளாஸை எப்படா உடைக்க முடியும், அட்லீஸ்ட் ஒரு பீரங்கியாவது வரும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே வந்தது என்னன்னு தெரியுமா? என்னடா இது புல்லட் ப்ரூஃபுக்கு வந்து சோதனை? செங்கலை கொண்டு எரிஞ்சு உடைச்சிட்டாங்க. என் வீட்டில் ஜன்னல் கண்ணாடி கூட இதோட ஸ்ட்ராங்காக இருக்கும் போல. ஒரு தடவை செங்கல் போட்டே உடையாமல் இருந்துச்சு. எரிஞ்ச வனையமா செங்கல் சைக்கோவாக இருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளோத்துக்குள்ள வெறிவாக்கில் எரிஞ்சிருக்கிறாப்புல, புல்லட் ப்ரூஃபே உடையிற அளவுக்கு. அடுத்து இந்த சீனில் பார்த்தீங்கன்னா தாதா மிதுனுக்கும் வில்லனுக்கும் பயங்கரமான ஃபைட் ஆகிட்டு மூஞ்சில் ஒரு கோட்டை வேற போட்டு விட்டாப்புல. வில்ல ஓரமாக போய் வாயில் வடிகிற எச்சியும் ரத்தத்தையும் துடைக்கிற அந்த கேப்பில் தலைவர் குரலி வித்தையை காட்டி பல்ட்டி அடித்து பறந்து வராப்புல. பாளையத்தம்மன் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த படத்தில் தான் அம்மன் கண்ணை யாரோ அப்படி பிடுங்குவாங்க, அப்படியே கண்ணிலேருந்து ரத்தம் வரும் பார்த்தீங்களா? அதே சீனை அப்படியே காப்பி பண்ணி வச்சுருக்காங்க போல. நானும் சரி குரலி வித்தையெல்லாம் காட்டி இப்படியே உருண்டு பரண்டு வந்தாப்புலையே வந்த வேகத்தில் ஒரு அட்டி கொடுப்பார். அவர் மரத்தில் போய் உட்காருவார். அதை நம்ம கலாய்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் சோகம் என்னென்னா கண்ணோட நிப்பாட்டிக்கிட்டார் மிதுன் தாதா. அடுத்து இந்த சீனில் அதே மாதிரி வில்லன் கூட சண்டையாயிருது. கவட்ட காலெல்லாம் மேலே தூக்கி இப்படி காக்காளிப்பு வந்த மாதிரி இப்படி டிராகன் கும்ஃபு ஸ்டைல் மாதிரி நிற்காப்புல. என்னடா அவன் வடிவல் மாதிரி நின்றுட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே அந்த பக்கம் ஒரு மிதிச்சு அப்படியே தலையில பறந்து வராப்புல. நேரில் பறந்து வந்தாலே அவனுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. இது தலையில வேற பறந்து வர பார்த்தியா எப்படி பறந்து வராப்புலன்னு பாருங்க. அதாவது இந்த சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், அயன்மேன் இவங்கெல்லாம் தாதா காலில் விழுந்து பிச்சை எடுக்கணும் பறக்கிறது. அடுத்து இந்த சீனில் ஹிந்தி வில்லன் பொன்னம்பலம் கூட ஒரு சண்டை ஆயிடுது. பொன்னம்பலத்துக்கிட்ட போய் பீடி கேட்டிருப்பாரு போல, அதான் சண்டைக்கு வந்திருக்கான். இப்படி பாறை பக்கத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது பொன்னம்பலம் வாங்கி அந்த ஷூக்காலை கொண்டு மிதிக்கலான்ட்டு வராப்புல. தலைவர் எப்படி திரும்ப தடுக்காரு, ஹை அப்படிங்கிற மாதிரி. உடனே ஹிந்தி பொன்னம்பலத்தை அடித்து போட்டுட்டு இவர் ஸ்டைலில் அப்படி தலையில் பறக்கிறாப்புல. பறந்தவர் பொன்னம்பலம் அங்கே நிற்கான்னு தெரியாமல் இந்த பக்கம் பறந்துக்கிட்டு இருக்காரு. பயத்தில் கண்ணை மூடிட்டு பறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயோ நீ அடிக்க வேண்டிய ஆள் இங்கே இருக்கியாயா? நைட்டு போதையை போட்டுட்டு காலையில் சண்டைக்கு போகாதுன்னு சொன்னால் கேட்குறியா நீ? செத்தாண்டா, மர்டர் பண்ண போகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன அப்படியே நின்றுட்டு த பவர் ஆஃப் பாலையா? ஏண்டா இத்தனை பேர் கத்தி கம்போட சுற்று போட்டாக செத்துருவான்னு நினச்சேன்டா. இத்தனை பேர் சேர்ந்து ஒருத்த மேலே குறி வைக்க முடியலன்னா நீங்களா என்னடா ரவுடிங்க? இன்னும் பாம்புமெல்லாம் அடிக்காங்க, கன்று வேறு வச்சுருக்குறாங்க. தலைவா எஸ்கேப் ஆயிரு. ஏய் என்னடா ஸ்பைடர்மேன் தலைவனு தெரியுமா? ஸ்பைடர்மேனாவது மண்ணாவது. இன்னும் கன்னே இல்லை, விரலை வச்சு இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு விரல் புரட்சி. எல்லோரும் ஓட்டைக்குள்ளே ப்ளக் பாயிண்ட்டை தான் விடுவாங்க. இவர் விரலை விட்டு நோண்டிக்கிட்டு இருக்காரு. என்ன இவ்வளோ உயரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கான் உச்சியில்? என்ன போகுதுன்னு தெரியலையே. காப்பாற்றடா அப்படின்னு சொல்கிறான் போல. ஓ மிதுன் தாத்தா தான் இவர் பிடிச்சிருக்காப்புலையா? சரி கையை வெட்டுறாப்புல. யார் கையை வெட்டுறா? இதெல்லாம் என்னடா சீனு இது? எங்க அவன் தான் கையை பிடிச்சிருக்கான். ஒரு சங்கிலியை வச்சு வெட்டலாம், அப்படி இல்லைன்னா இவர் கையவாது விட்டுறலாம். இதுக்கு இவர் கையை வெட்டுறாரு அனாமத்துக்கு. என்னடா இது கோழி உயிரோடு இருக்கும்போது தான் பறக்கணும்னு பார்த்தா செத்து வறுத்ததுக்கப்புறம் பறந்து வருது. ஓ தாதா இருக்காப்புலையா? கத்தியாவது கடப்பறையாவது, எலும்பு போதாது. அதுவும் நல்லி எலும்பு, ஆட்டு நல்லி இருந்தா எவன் குடல்னாலும் குத்தி கிழிக்கலாம். ஏய் என்னடா இது? நல்லி எலும்பு வச்சு குத்துனா சரி ஓகே ஏற்றுக்கிட்டேன். என்னடா பொரிக்காஞ்சட்டி இப்படி மூஞ்சுக்கு நேரம் வச்சு ஒரு குத்துறாப்புல. கையால் உடச்சி, அதுவும் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் உடச்சே பார்த்தியா? அங்கே தான் நிற்கிறாரு மிதுன் தாதா. அது எப்படிங்க பொரிக்காஞ்சட்டியை குத்தி உடைச்சாரு? இதில் ரத்தம் வேறு. பொரிக்காஞ்சட்டியை குத்துனா ரத்தம் வருமா இல்லையான்னு தெரியாது, ஆனால் உள்ள உண்டியல் சத்தம் கேட்கும்.
சட்டியில் ஒரு சின்ன கீரல் கூட விழாது இத்தனைக்கும். கத்தியாவது மண்ணாவது. எங்கள் தாதா சண்டை போட ஆரம்பிச்சாருன்னா துண்டே கத்திடா. பார்த்தீங்களா, கத்தியை கொண்டு வாயில் வெட்டினா வெட்டாது. ஆனால் அதே தாதா துண்டை வச்சு வாயை கிழிச்சாருன்னா கிழிஞ்சு ரத்தம் வந்துடும். சண்டை போட்டுட்டு இருந்த கேப்பில் எப்படி துண்டில் இவ்வளோ பிளேடாக வச்சாரு தெரியல. அநேகமாக பொன் பாத்ரூம் போய்ட்டு வர சொல்லிட்டு கேப்பில் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். யார் மனசாவது புண்படுற மாதிரி நான் பேசியிருந்தேன், இல்லை தப்பாக எதுவும் பேசியிருந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. எல்லா நடிகைக்கும் நான் எப்போவுமே மரியாதை கொடுப்பேன். நான் ட்ரோல் பண்ணுறது அவங்கள ஒன்றும் கிடையாது, அவங்களோட ரியல் கேரக்டர் கிடையாது. படத்தில் அவங்க நடித்த ஒரு டூப்ளிகேட், ஒரு ஃபேக்கான ஒரு கேரக்டரை தான் நம்ம ட்ரோல் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ யாரும் தப்பாக நினைக்காதீங்க. வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒன்று, வீடியோ நல்லா இருந்துச்சு, அதை பார்த்து நல்லா சிரிச்சிங்களா, இல்லை கொஞ்சமாவது சிரிச்சிங்களா, வீடியோ போடலாமா, எனக்கு அந்த திறமை இருக்கா, எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியணும். ஸோ ப்ளீஸ், அதனால் தயவு செஞ்சு நான் எப்படி பேசுகிறேன், என் கமெண்ட் நல்லா இருக்கா, ட்ரோல் நல்லா இருக்கா, எல்லாத்தையும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போனா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்து அடுத்தடுத்து நான் வீடியோ க்ரியேட் பண்ண முடியும். நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதும் போடாததும் உங்கள் கமெண்டில் மட்டும்தான் இருக்குது. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள்.